ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்திருக்க தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். திரும்பி சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் நம்ம வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகிமையானவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய கண்ணீரை காண்கிற நல்ல தகப்பன் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம சேர்ந்து சொல்ல போதும், அப்பா என் கண்ணீரை கண்டீரையா, என்னை கரம் பிடித்து நடத்தினீங்களேன்னு சொல்லி நம்ம சேர்ந்து சொல்லலாம். Yes Lord, hallelujah. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பானே சொல்லணும். சேர்ந்து சொல்லாமா? என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானே சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பானே சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அப்பானே சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அம்மானே சொல்லணும். செய்து சொல்லுங்க. என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அப்பானே சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அம்மானே சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. எஸ் ஆண்டவரே, நீங்கள் பரலோக தகப்பனானவர், என் நல்ல தகப்பனாய் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்கள் நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்கள் நடுவில் கர்த்தர் வாசமாக இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். இன்றைக்கு நம்ம வாசிக்கிற சங்கீதம் சங்கீத பகுதி சங்கீதம் 28. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். என் கண்மலையாக கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதையும், நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவளுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதத்துக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களை சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மாக்கரோடும் அக்கிரமக்காரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும், அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்க்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிகட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவைகளை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பெலன், அவரே தம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து
அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஹல்லேலூயா. நம்ம வாசிச்ச சங்கீதம் இது தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. ஸோ இந்த சங்கீதத்தில் என் கண்மலையாக கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி தேவன் எனக்கு ஒரு ஜெபத்தை போன்ற தாவீது ஜெபத்தை போன்ற தாவீது இந்த சங்கீதத்தை தொடங்குகிறார். ஸோ இந்த சங்கீதத்தில் சில காரியங்களை தாவீது தேவனிடத்தில் முறையிடுகிறதை அடுத்து தேவனிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த கஷ்டங்களை சொல்கிறது நம்ம நல்லா பார்க்க முடியும். அவனுக்கு விரோதமாக இருக்க மனிதன், ஏன்னா இந்த சங்கீதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவீது வாழ்க்கையில் நடந்த காரியங்களை வைத்து தாவீது எழுதியிருக்காரு. ஸோ நிறைய காரியங்கள் அவன் இக்கட்டில் கடந்து வந்த பாதைகள், துன்மாக்களால் ஏற்பட்ட காரியங்கள், அவனுக்கு கூடவே இருந்து அவனோடு எதிர்த்து நின்ற மனிதர்களுடைய வாழ்க்கை. ஸோ அதனை குறித்து நிறைய காரியத்தை தாவீது தேவனிடத்தில் சொல்கிறார். ஏன்னா அவர் மனிதரை தேடி போகாமல் தேவனை அவர் தேடி வந்து தேவனிடம் சொல்கிறார். ஸோ சொல்லும்போது ஆரம்பத்தில் அந்த காரியம் ஒரு புலம்பல் மாதிரி நிறைய புலம்புறார் பாருங்க. இந்த சங்கீத ஆரம்பத்தில் நிறைய காரியத்தை சொல்கிறாரு. அப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, ஸோ இப்படி ஆகணும் அப்படியான்னு சொல்லி புலம்பும்போது அந்த முடிக்க வரும்போது பாருங்க, தாவீது ஒரு நம்பிக்கையோடு முடிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஸோ இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் அநேக காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இக்கட்டு நெருக்கம், அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாத்திரம்தான் தேவ சமூகத்துக்கு போகிறோமே தவிர எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு சாதகமாக இருக்கும்போது நிறையா நேரத்தில் நம்ம போவதே கிடையாது. இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னென்னா, நம்ம ஜெபத்தில் எவ்வளோ முறையீடுகள், எவ்வளோ காரியம், எவ்வளோ தேவைகள் நம்ம சொன்னாலுமே நம்ம அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும். ஆமென். தாவீது அழகா சொல்றாரு, என் கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆமாங்க, ஜெபிக்கிற எல்லாருமே தேவனிடத்தில் சகாயம் பெற்றிருக்கிறோம். இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற நாம் அனைவருமே அவரிடத்துல சகாயம் பெற முடியும். அது மாத்திரம் நம்ம சொல்றாரு, ஆகையால் நான் சகாயம் பெற்றேன். அதனால சொல்றாரு, என் இருதயம் கலிகுறது, என் பாட்டினால் அவரை நான் துதிப்பேன். ஆமென். கர்த்தர் அவருடைய பலனாக இருக்கிறார். தாம் அபிஷேகம் பண்ணினவுக்கு அவரே அரணான அடைக்கலம். அவன் இன்றைக்கு தேவனாக கர்த்தர் உங்களை என்னை அவர் அபிஷேகம் பண்ணிக்கனால இன்றைக்கு நம்முடைய தகப்பன் நமக்கு அரணான அடைக்கலமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கு ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் அப்பா தாவீதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், எங்கள் ஜெபத்தில் நாங்கள் அநேக காரியங்களை தேவனை நோக்கி நாங்கள் முறையிட்டாலும் தேவனிடத்தில் சொன்னாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர் என்ற நம் நிச்சயம் எங்களுக்குள் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட நல்ல குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த குணம் எங்களுக்குள்ளே செயல்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் அப்பா நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு எப்படி அடைக்கலமான துணையாக இருக்கிறான்னு சொல்லி நீர் எங்களுக்கு அடைக்கலமான பாதுகாப்பாய் அடைக்கலமான துணையாக இருக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா உங்கள் அபிஷேகங்கள் மீது இருக்கிற ஆண்டவரே, அதற்காக நன்றி. இந்த நாளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுறோம். இந்த நாளில் பிசாசானவன் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு நினைக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் பிரேக் செய்கிற ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா எங்கள் மீது தேவ அபிஷேகம் இருக்கிறதுக்காக சோத்திரம், வல்லம் இருக்கிறதுக்காக சோத்திரம், மகிமையான காரியங்களை கர்த்தர் எங்களை கொண்டு செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலப மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதம் நடத்துவா. தொடர்ந்து ஒரு நாள் எங்களோட இணைந்தீர்கள். நம்ம இணைந்து நம்ம தேவன் ஆராதனை செய்து நல்ல பாடல்களை பாடி தேவ வார்த்தைகளை கேட்கலாம். God bless you.